தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பு காலம் 4ஆம் ஞாயிறு, நல்ல ஆயன் ஞாயிறு என்று திரு அவை கொண்டாடி வருகிறது. இன்றைய அவசர உலகில் ஒவ்வொருவரையும் வழிநடத்த ஒரு ஆயன் தேவைப்படுகிறார். நமது வாழ்க்கை பயணத்தில் யார் நமது ஆயன் என்று சிந்திக்க அழைக்கிறது இந்த ஞாயிறு. நல்ல ஆயன் ஞாயிறன்று இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாளையும் திரு அவை அறிவித்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நம் சுயநலத்திலிருந்து வெளியேறி செல்வதே நம் அனைவருக்கும் தரப்பட்டுள்ள முக்கியமான மறைபோதக பணி என்று கூறியுள்ளார். சுயநலம் என்ற சுழல் காற்றில் சிக்கி இவ்வுலகம் சின்னாபின்னமாகி வருவதை நாம் அறிவோம். சுயநலமற்ற தலைவர்கள் நம் குடும்பங்களில் உருவாகின்றனர் என்பதை உறுதி செய்தால் இவ்வுலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது உறுதி. பிஞ்சு மனங்களில் வெறுப்பு என்ற நஞ்சை கலந்து ஊட்டுவது குழந்தைகளுக்கு மிக நெருங்கியவர்களான பெற்றோரும் உற்றாரும் என்ற உண்மை நம் அனைவரையும் குற்ற உணர்வோடு தலைகுனிய செய்கிறது. நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடும் இன்று நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழும் சூழல்களில் மற்றவர்களை நல்வழியில் நடத்தும் வழிகாட்டிகளாக, நல்ல ஆயர்களாக வாழ்கிறோமா என்ற ஆன்ம தேடலை மேற்கொள்வோம். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு ஆகியவற்றை முடித்துவிட்டு வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் இளையோரை இன்று சிறப்பாக இறைவனின் திருப்பாதம் கொணர்வோம். நல்ல ஆயனாம் இயேசுவின் அழைத்தலை ஏற்று மக்கள் பணிக்கு தங்களையே அளிக்க முன்வரும் இளையோரை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயன் ஞாயிறன்று, இறை அழைத்தல் ஞாயிறன்று மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இகழ்ந்து விளக்கப்பட்ட கல் இன்று முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகின்றது. இயேசுவாலே இன்றி வேறு எவராலும் மானிடருக்கு மீட்பு கிடையாது. நாம் மீட்பு பெறுவதற்காக இயேசு அவருடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக்கினார். இந்த உண்மையை உணர்ந்து செயல்பட நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றிட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கவிருக்கும் திருத்தூதர் பேதுருவின் வார்த்தைகளை மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 12 முடிய. அந்நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கட்டுகிறவர்களால் உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தந்து புகுவதே உயிர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைகள் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைகள் ஆயிற்று.
ஆண்டவரின் பெயரா வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோம் புலகரித்த கல்லே, கட்டடத்தின் மூளைகளாயிற்று. இறைவன் நம் மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் அவரது மக்கள் என நாம் அழைக்கப்படுகின்றோம். இறை மக்களாகவே இருப்போம். இயேசு குற்றமற்றவராய் இருந்தது போல நாமும் குற்றமற்றவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள அழைக்கும் இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஒலிக்கும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். 2ஆம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-2 வரை. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்குகள் 11 தொடக்கம் 18 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன.
அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று பாஸ்கா காலத்தின் எத்தனையாவது ஞாயிறு? எத்தனை? 4வது ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 2 பெயர்கள் இருக்கின்றன. இந்த பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறுக்கு 2 பெயர்கள் இருக்கின்றன. எது? இறை அழைத்தல் ஞாயிறு, நல்லாயன் ஞாயிறு. அது இதை முதல்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னது? நல்ல ஆயன் ஞாயிறு. 2வது இறை அழைத்தல் ஞாயிறு. நான் 1ஆம் கிளாஸ் ஆலங்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அரசடிப்பட்டியில் படித்தேன். அது என்னுடைய அம்மா பிறந்த ஊர். அப்போ ஸ்தனிஸ்லாஸ் அப்படின்னு ஒரு தலைமை ஆசிரியர் அங்கே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஸ்கூலுக்கு நேராக எதிர்த்த மாதிரி வாடகை வீட்டில் தான் இருந்தார். மிக சிறந்த கடின உழைப்பாளி. மாணவர்களோடு இணைந்து அவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி படிக்க வைப்பதிலே அவரும் அவருடைய மனைவியும் அதே பள்ளியில் தான் வேலை செய்தார்கள். இருவரும் கில்லாடிகள். எந்த அளவிற்கு பாசமாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் அழைக்காமலே விடுமுறை நாட்களிலே நாங்கள் அவர்கள் வீட்டில் தான் இருப்போம், விளையாடி கொண்டிருப்போம். அந்த அளவிற்கு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவருக்கு ஒரே ஒரு குறை, பெரும் குறை, குழந்தை இல்லை என்பது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தையை, ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார். 1வது நான் எப்போ படிச்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க. திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பாக யாரிடம் என்னுடைய மொபைல் நம்பரை வாங்கினாரோ தெரியல, எனக்கு கால் பண்ணி துரையா அப்படின்னாரு. அதே கம்பீர குரல். இன்றைக்கு எப்படி அவருக்கு 75 வயசுக்கு மேலே இருக்குன்னு நம்புகிறேன். அன்றைக்கு எப்படி அந்த கம்பீர குரல் இருந்ததோ அதே கம்பீர குரல். ஆமாம் சார், நீ யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய பையனுக்கு நான் கல்யாணம் மே மாதம் 13ஆம் தேதி வச்சிருக்கேன் ஆலங்குடியில், நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்று சொன்னார். இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப மனதை தொட்டது. அவர் தத்தெடுத்து வளர்த்த பையன், அது அவனுக்கே தெரியுமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் என் பையனுக்கு திருமணம், நீங்கள் கண்டிப்பாக மே மாதம் 13ஆம் தேதி வர வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்த போது, ஒரு பெத்த பையனை எப்படி கூப்பிடுவாரோ அதே அன்போடு, அதே பாசத்தோடு, அதே உரிமையோடு அவர் என்னிடம் என் மகனுக்கு கல்யாணம், திருமணம் என்று என்னிடம் கூறினார். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த 4வது பாஸ்கா ஞாயிறு நல்லாயன் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இன்று முதல் வாசகம் எந்த நூலில் இருந்து வாசிக்கப்பட்டது? எந்த நூல்? திருத்தூதர் பணிகள் நூல். அதுல ஒருத்தர் பேர் வருது தொடக்கத்தில். அவர் பேர் என்ன? யாரோ ஒருத்தர் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அது? பேதுரு. வெரி குட். இந்த சைட்ல இருந்து இப்பதான் சத்தம் வருது, ரொம்ப சந்தோஷம். யார் அது? பேதுரு. பேதுரு யாரு? இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவர். அவர் தூய ஆவியாரால்
முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இங்க இருக்கிற மக்கள் தலைவர்கள், மூப்பர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? உடல் நலமற்றிருந்த இவருக்கு, உடல் நலம் அற்றிருந்த இவருக்கு உடல் சுகம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே அவர் குணமடைகிறார். இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். விசாரணைனா என்னது? யாரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க? யாரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க? குற்றம் செய்து இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சந்தேகப்பட்டாலும் சரி, குற்றம் செய்திருக்கிறார் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டாலும் சரி, அவரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? விசாரணை செய்வார்கள். எனவே இவர்கள் ஏதோ குற்றம் செய்தவர்கள் போல இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நீ எப்படி இவருக்கு உடல் சுகம் கொடுத்தாய் என்று நாங்கள் விசாரணை செய்யப்படுகிறோம். எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாருங்கள். நல்லது செய்தது கூட என்னது? விசாரணை வளையத்திற்குள் அவர்கள் கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யாரு? நல்ல ஆயன். இயேசு கிறிஸ்து யாரு? நல்ல ஆயன். நல்ல ஆயன் என்ன செய்வாரு? தன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பார். ஆனால் கூலிக்கு மேய்ப்பவர் உயிரை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அந்த ஆட்டுப்பட்டியில் ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா என்ன செய்வார்? இவர் தன்னுடைய உயிரை முதலில் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போய் விடுவார். இதை நான் சொல்லல, நற்செய்தியில் யார் சொல்லுவா? யார் சொல்றது? இயேசுவே சொல்றாரு. கூலிக்கு மேய்ப்பவர் தன் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா ஓடி போவார். ஆனால் நான் என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். அப்ப அவர் ஆடுகள் என்று சொல்லுகிறாரே, யாரை சொல்லுகிறார்? யாரை சொல்லுகிறார்? நம்மளதான் சொல்றார். ஆயன் அவர், ஆடுகள் நாம். நமக்காக அவர் உயிரையும் கொடுப்பார். இன்று வாசகத்துல பார்க்கிறோம். இந்த முதல் வாசகத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், அவரை புறக்கணித்தீர்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. நீங்கள் புறக்கணித்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் இவருக்கு உடல் சுகம் கொடுத்தோம். நீங்கள் புறக்கணித்தீர்கள். ஆடுகளே புறக்கணித்தாலும் ஆயர் புறக்கணிக்க மாட்டார். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் இது தேவையற்ற கல் என்று தூக்கி போட்டீர்கள் இயேசுவை. அந்த கல் தான் திருச்சபையினுடைய மூலைக்கல்லாக இன்று விளங்குகிறது என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. ஆம், மனிதர்களாகிய நாம், இறை மக்களாகிய நாம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக நமக்காக இயேசு தன்னையே கொடுக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால், நமக்கு ஒரு துன்பம் என்றால் நம்மை விட்டுவிட்டு ஓடி போகின்ற ஆயர் அல்ல. நம்மை காப்பவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை அரவணைப்பவர், நாம் கண்ணீர் சிந்துகின்ற பொழுது நம்முடைய கண்ணீரை துடைப்பவர், நாம் மனம் கலங்கி நிற்கின்ற பொழுது நமக்கு ஆறுதல் சொல்பவர், இப்படி பல்வேறு வகையிலே ஆடுகளாகிய நம் கூடவே இருந்து ஆயனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மந்தையை வழிநடத்துவது போல வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்று இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அழகாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாமெல்லாம் பிற இனத்தவர்கள். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இங்கே வாசகத்தில் அதுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பிற இனத்து மக்களையும் அரவணைத்து அன்பு செய்யும் ஆண்டவர் என்று மிக அழகாக இன்றைய வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அரும் கொடைகள், புதுமைகள், இவை எல்லாமே அந்த யூத மக்களுக்கு மட்டுமல்ல,
இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவருடைய அருள் சொந்தமானது, அவருடைய அன்பு சொந்தமானது, அவருடைய இரக்கம் சொந்தமானது, அவருடைய புதுமை செய்யும் ஆற்றல் சொந்தமானது. இயேசுவே எல்லோருக்குமே சொந்தமானவர் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. இப்ப இந்த சூழலிலே நாம் இரண்டு விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும். ஆயர் என்றால் இயேசு என்று நாம் பார்த்திருக்கிறோம். யார் யாரெல்லாம் மக்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆளுகின்ற பணியை செய்கின்றார்களோ அவர்களும் ஆயர்கள் தான். திருத்தந்தையும் ஒரு ஆயர்தான், கர்தினால்மார்களும் ஆயர்தான், ஆயர்களும் ஆயர்தான், குருக்களும் மக்களை மேய்ப்பவர்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப குடும்ப தலைவர்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் குடும்பத்தை ஆளுகின்றீர்கள், குடும்பத்தை வழிநடத்துகின்றீர்கள், குடும்பத்தை மேய்க்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு தன்னுடைய மந்தையை மேய்ப்பது போல அந்த அர்த்தத்தில் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனவே நீங்க ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகின்றீர்கள் என்றால் அங்கே நீங்கள் சேவை செய்கிறீர்கள், அங்கே மக்களை நீங்கள் ஆளுகிறீர்கள், அவர்களை வழிநடத்துகிறீர்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு மேய்ப்பராக ஒரு ஆயராக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் எப்படி என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்கிறேனோ நீங்களும் அதுபோல அவர்களுக்காக நீங்கள் தன்னையே அர்ப்பணித்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நாம் பல்வேறு பொறுப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து ஒரு ஆயனை போல் வாழ்ந்தாலும் நாமும் ஆடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அவருடைய மந்தையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆடு. எனவே ஒரு ஆடானது எப்படி தந்தைக்கு அந்த மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றதோ அதே போன்று நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற இரண்டு கருத்துக்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. எனவே வழிநடத்துகின்ற பண்பு என்பது இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு. எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பது நாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. காரணம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படுகிறார், தன்னையே அவருடைய விருப்பத்திற்காக முற்றிலுமாக கையளிக்கிறார், தன்னுடைய உயிரை கையளிக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார், பல்வேறு துன்பங்களை தந்தையினுடைய விருப்பத்திற்காக ஏற்று தான் ஒரு சிறந்த கீழ்ப்படிதல் உள்ள மகன் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகின்றார். எனவே நாம் மேய்ப்பர்களாக இருக்கின்ற பொழுது இயேசுவை போலவும், ஆடுகளாக இருக்கின்ற பொழுதும் அந்த இயேசுவை போலவும் நாம் வாழ வேண்டும். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்ல ஆயன் ஞாயிறாக திரு அவை கொண்டாடுகிறது. அதே நேரத்திலே இறை அழைத்தல் ஞாயிறாகவும் இன்றைய ஞாயிறு சிறப்பிக்கப்படுகிறது. காரணம், ஒவ்வொரு மறைமாவட்டத்தையும் ஒவ்வொரு பங்கையும் வழிநடத்துவதற்கும் அந்த திருச்சபையினுடைய ஒழுங்கின்படியும் இயேசு கொடுத்த கட்டளையின்படியும் மக்களை வழிநடத்துவதற்கு சிறந்த பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே அந்த பணியாளர்கள் வானத்தில் இருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல, இறை மக்கள் உங்களிடமிருந்து நீங்கள் எப்படி குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறீர்களோ இந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான் ஆயர்களும் குருக்களும் அருட்பணியாளர்களும். எனவே இந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கு இன்னும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இந்த நாளிலே கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்திலெல்லாம் நம்முடைய மறைமாவட்டத்திலே குரு பட்டம் என்று வருகின்ற பொழுது எங்க பேட்ச்ல 13 பேர் நாங்கள் சாமியார் ஆனோம், 10 பேர் 8 பேர் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, 3, 4 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. காரணம், இறை அழைத்தல் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் நம்முடைய மறைமாவட்டத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மறைமாவட்டத்திலே இறை அழைத்தல் பெருக வேண்டும். இளைஞர்களும் இளம் பெண்களும் துறவற வாழ்விற்காக அர்ப்பணிக்க தங்களையே அவர்கள் கையளிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே நாம் ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். ஆற்றல் மிக்க தலைவரே எம் இறைவா, திரு அவையில் தங்கள் வாழ்வில் தம் செல்லாலும் சொல்லாலும் தலைமை என்பது பணி பெறுவதற்கன்று புரியவே என்று எம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தமதாக்கி கொண்டு செயல்படும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை சாட்சி வாழ்வாகிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் நாயகரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி, சமய வேறுபாடுகளை கலந்து சமூக அக்கறையுள்ள நல்மெய்ப்பர்களாக இருந்து நாட்டை வழிநடத்தி ஏழை பணக்காரன் என்ற இருளை அகற்றி தேவையான அருள் ஒளியை எம் தலைவர்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நாயகனே, இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம், சாதியின் பெயரால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் ஏழை நாட்டு மக்களை நசுக்கி அதனால் தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி போட்டி மனப்பான்மையை நீக்கி சமத்துவ சகோதரத்துவம் தலை தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய எம் நற்செய்தியின் நாயகரே எம் இறைவா, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவருக்கும் உம் அருளால் அவர்கள் வாழ்வு வளம் பெறவும், உள்நாட்டு போரால் தவிக்கும் சிரியாவின் மக்களுக்கு உமது உதவிக்கரம் நீட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயமான அப்பத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நெறிவானை வாழ்த்த பெறுவீராக. இந்த வல்லன்மையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுக்கொண்டு திராட்சை செடி மனித உழைப்பின் பயமான ரசத்தை கொண்டு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் எங்களுடைய திருமணத்தை கொடுக்கும் இவ்வளவு முதலாவதாக சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும்
வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவ திருவுடல், 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 கிறிஸ்துவ திருவுடல்,
தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் மாடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.